வணக்கம். இந்த விஷயத்த நேத்தியே பேசியிருக்கணும். கொஞ்சம் லேட்டு மன்னிச்சுக்கோங்க. என்ன விஷயம்னா, தேர்தல் நடந்துட்டு இருந்தப்போ பல அட்ராசிட்டிஸ் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். அதில குறிப்பா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு சகோதரிய பார்த்தீங்கன்னா தாக்கியிருக்காங்க. அவங்க கர்ப்பிணி. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, பல பேர் சூழ்ந்திருந்தும் தைரியமா அந்த சம்பவம் நடந்திருக்கு. ஏன்டா 2 நாளுக்கு அப்புறம் பேசுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஒர்க் பண்ற கேமரா பிரதர்ஸ், எடிட்டர்ஸ் எல்லாருமே ஓட்டு போட்டு வரேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போனாய்ங்க. ஓட்டு மட்டும் போட்டு வரணும்ல. அப்படியே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு, அப்படியே அங்கேருந்து ஹனிமூனும் போயிட்டு வராய்ங்க. ஸோ இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ்லாம் இருக்கலாம். தனியானாலும் செயல்பட முடியாமல் போயிடுச்சு. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இதை பற்றி பேச முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. எப்போனாலும் நம்ம இதை பேசாமல் கடந்து போக முடியாது. ஏன்னா யாரெல்லாம் பேசணுமோ இந்த தரப்புலேருந்து அவங்களாம் ஒருத்தர் பேசலைன்னா கூட பார்த்திங்கன்னா நம்மளோட குரலுடைய வலு இழந்து போயிடும். அதனால் இந்த விஷயம் பற்றி நான் என்னுடைய தரப்புலேருந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க எலெக்ஷனில் அதிகமான அட்ராசிட்டிஸ் செஞ்சது, அதிகமான போங்காட்டம் ஆடினது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஷார்ட் ரீகேப். நம்ம துறைமுகம் தொகுதியில் ஃபோனில் வழக்கமாக மிரட்டி இல்லை ஆளை விட்டு சம்பவம் செய்யக்கூடிய நம்மளுடைய செயல் பாபு அப்படி அழைக்கப்படுற சேகர் பாபு, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாவம் பச்சை புள்ள, அவர் பேர் சினாரா அசோக்னு ஒருத்தர் அங்கே தாவேக சார்பு நின்றுருக்காரு. அவர் மிரட்டினது மட்டும் இல்லாமல் அவர் நேராகவே அடிக்க போயிட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வர மாதிரி பண்ணி, நாங்கள் ஹார்ட் அட்டாக்னு நம்புகிறோம், தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவே ஒரு மாதிரி பரபரப்பாயிருச்சு. ஆனால் கும்பலில் எவனா இதான் சாக்குன்னு டபுள் கொட்டு சேகர் பாபு மண்டையிலேயே கொட்டிட்டாரா நம்ம கேள்விப்படுறோம். ஸோ யாரையுமே நேரில் நம்ம சந்தித்து எதிர்கொண்டு பழக்கணுமே தவிர்த்து கும்பலில் போயிட்டு வயசில் பெரியவங்கள இது மாதிரி டபுள் கொட்டுலாம் கொட்டக்கூடாது. நேரத்தில் கண்டனங்கள் இருந்தாலும் திமுக பார்த்தீங்கன்னா துறைமுகத்தில் மட்டும் இல்லாமல் பல இடங்களில் தங்களோட அட்ராசிட்டியை பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல புர்காக்கள்லாம் போட்டு பெண்கள் அனுப்பி கள்ள ஓட்டு போட வச்சது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பூத்துக்குள்ளேயே 3 பேர் ஆள் வச்சிருக்காங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி, அப்பா விசில் எங்கே இருக்குப்பா அப்படின்னா அந்த பாட்டியே இதான் பாட்டின்னு சொல்லிட்டு சூரியனை அமைக்க விட்டு பாட்டியை ஏமாத்த பாட்டிருக்காங்க. பக்கத்தில் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க, விசில் இல்லை சூரியன் தான் அழுதிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பல விதமான அட்ராசிட்டிஸ் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்பாட்லேயே காசை கொடுக்கறதா இருக்கட்டும், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சத்தியம் வாங்குறதா இருக்கட்டும், இன்னும் பல இடங்களில் பரிசு பொருட்களை கொடுக்கறதா இருக்கட்டும், சரக்கு பாட்டில்கள் ஏற்கனவே பதிக்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அவங்களுடைய வழக்கமான அந்த தேர்தல் வேலைகள் எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு விஷயம் மட்டும் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணுங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூத்து முகவர்களை கரெக்டாக அனுப்பிவாங்க, எல்லா லிஸ்ட்டையும் கரெக்டாக எடுப்பாங்க, காசும் கரெக்டாக கொடுத்துருவாங்க, கம்மல் அப்புறம் கொலுசும் கொடுத்துருவாங்க. அப்புறம் கடைசி நாளும் பார்த்தீங்கன்னா கள்ள ஓட்டும் போடுவாங்க. இந்த மாதிரி இந்த நோ டேபிள்ஸ் டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஆப்ஷன்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணுங்க, அந்த மாதிரி விட்டுருவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பழந்தின்னு கொட்டை போட்ட ஒரு கட்சினா திமுக தான். இப்படி அவங்க செஞ்ச இந்த பல அட்டகாசங்களில் ஒரு அட்டகாசம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹனீஸ் ஃபாத்திமா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் ஹனீஸ் ஃபாத்திமா, அவங்க இவங்க பண்ணுற அராஜகத்தை பார்த்து வேறு ஏதாவது கட்சினா பரவாயில்ல கம்முன்னு போயிருப்பாங்க. நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேக்கப் இல்லை அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா தனித்து நின்று அரசியல் களமாடுவது எப்படின்ற அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் நிறையா பேர் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய இயக்கம் அப்படிங்கிறதுனால தைரியமாக அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா போயிட்டு இவங்க பண்ணுற அந்த அட்டகாசத்தை தட்டி கேட்டிருக்காங்க. ஏன் இங்கே இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துக்கு மேலே மீறி ஏன் வர்றீங்க, ஏன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒரு அதாவது என்னதான் திமுக இருந்தாலும் ஒரு மனுஷங்களா இருப்பாங்க, ஈரம் இருக்கும், ஒரு பெண் அப்படிங்கறதுனால மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேசிஸில் தான் அவங்க போய் பேசியிருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட மரியாதையற்ற பேச்சு, தரம் தாழ்ந்த பேச்சு மட்டும் இல்லாமல் குரல் உயர்த்தி பேசுனது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட மனசாட்சியே வெக்கமே தைரியமே இல்லாத, டேய் நீங்களாம் ஒரு ஆம்பளைங்களாடா, நீங்களாம் மனுஷங்களாடா முதல்ல அப்படின்னு கேட்குற மாதிரி, அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க ஒரு கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சத்தனமாக போயிட்டு ஒரு பூத்தில் கேவலமான திருட்டு வேலை பண்ணுற அளவுக்கு இறங்குற நீங்கள், அங்கே ஒரு பெண் வராங்க அப்படின்னா அவங்கள அட்லீஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு திருட்டு வேலை பண்ணால் உங்களை போலீஸ் பிடிக்குது அதுக்கப்புறம் நடவடிக்கிறாங்கலாம் வேறு விஷயம். எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு கர்ப்பிணி பெண்ணை போயிட்டு நீங்கள் மேன் ஹேண்டில் பண்ணுவீங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா பேசுகிற போக்கில் அப்படியே தள்ளி விட்டுருக்காங்க கையை வச்சு. முதல்ல ஒரு பெண் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் பேசக்கூடாதுன்னு கூட தெரியாத, கொஞ்சம் கூட ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் மனிதத்தன்மையே இல்லாத, எவனை அடித்து உலையில் போட்டால் அது பொழைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிற வரக்கூடிய ஒரு கட்சியிலேருந்து வர்றவனுக்கு கொஞ்சம் கூட புத்தி இருக்குன்னு எதிர்பார்க்கறது நம்ம தான் பார்த்தீங்கன்னா நம்மளை புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும். அந்த பெண்கிட்ட அவளை கிட்ட போய் பேசுனது மட்டும் இல்லாமல் அவங்கள தள்ளி விட்டுருக்காங்கங்க. அந்த தள்ளி விட்டோன்னா அவங்க ஒரு கர்ப்பிணி பெண் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்களாம் அழிருக்காங்க, கத்திருக்காங்க, சண்டைக்கு வந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், மன்னிச்சுக்கோங்கம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கணும். இல்லை அதில் இருந்தால் அவங்களோட தோனி இறங்கியிருக்கணும். அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா
தள்ளி விட்டதுக்கு அப்புறமும் வந்து கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அந்த இடத்துல அந்த ரவுடித்தனத்தை அரங்கேற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த தள்ளி விட்டதை நியாயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யாராவது வந்தீங்கன்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் துணியில் பேசுகிற இந்த திமுகவை சேர்ந்த குண்டர்களை அங்கே இருக்கிற காவலர்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல. ஏன் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்து கண்டன அறிக்கை விட்டாங்க, பல பேர் காணொலிகள் போட்டாங்க. சில பேருக்கு பாவம் நிறையா பிஸியான வேலைகள்லாம் இருக்கும், பல உடனே அவங்களால வந்து போட முடியல. இருந்தாலும் வந்து அடுத்த நாள் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களாம் வந்து கொடியோடு போயிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அதிகாரிகளோட அலுவலகத்துக்கு முன்னாடி. அதற்கப்புறமும் இப்போ வரைக்கும் ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கப்படவே இல்லை. ஒரு வேளை தப்பி தவறி அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து மருத்துவமனைக்கு கூட்டு போகிறாங்க. அவங்களுடைய கணவர் அவரும் பார்த்திங்கன்னா நம்மளோட தெரிஞ்ச ஒரு சகோதரர் தான், மீடியாவில் ஆங்கராக இருந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா பதறி அடித்து ஓடி போய் தன் மனைவிக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிறப்போ அவர் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்து கோவமாக பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்கள போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்க சுருண்டு படுத்துட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏன்னா தான் பெண்கள் கார்ப்பரேட்டில் போய் ஒர்க் பண்ணுறாங்கப்பா, எல்லாருக்குமே இன்றைக்கி சமமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட எங்கெங்கேயோ போயிட்டாங்க பெண்கள். ஏன் ரீசெண்டாக நிலவுக்கு போன ராக்கெட்டில் கூட ஈஸியாக அமைச்சு வச்சிட்டாங்க. பட் அரசியலுக்கு அனுப்புறது அப்படிங்கிறது நம்ம ஊரில் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா சினிமாவுக்கு கூட போயிட்டு ஈஸியாக அமைச்சிடலாம், அவளை வந்து பாடியை எக்ஸ்போஸ் பண்ணி பல பேர் கூட சேர்ந்து நடிக்கிற அந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வீட்டில் இருந்து அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிற சூழ்நிலையில் அரசியலுக்கு யாரும் அனுப்ப மாட்டாங்க. அதையும் மீறி ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த ஒரு பெண், அவங்க வந்து பார்த்திங்கன்னா திறம்பட செயல்படக்கூடியவங்க, எல்லா விவாத நிகழ்ச்சியும் சரி, எல்லா மேடைகளையும் சரி பேசுறதுல வந்து தெளிவாக பேசக்கூடிய அரசியல் புரிதலுள்ள ஒரு தெளிவான ஒரு சகோதரி. அவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது அப்படின்னா இவ்வளோ ஆண்டுகள் அரசியலில் களம் கண்ட ஒருத்தருக்கே ஒரு சின்ன தோய்வு இருக்காதா? ஏன்னா அவங்க மட்டும் தனியாக இருந்தால் பரவாயில்ல, வயிற்றில் வந்து ஒரு சிசு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணாக ஒரு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிசுவை பாதுகாக்கணும், நம்மளுக்கு இந்த அரசியல் யோசிச்சிட்டாங்கன்னா அது பெண்மைக்கு எவ்வளோ பெரிய ஒரு தோல்வி. ஒரு 10 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சுட்டு ஒரு 50 ஸ்டெப் பின்னாடி எடுக்க வைக்கிற மாதிரியான வேலையை இந்த திமுக காரங்க பண்ண வச்சிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அவங்க இந்த அரசியல் கட்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சமூக பொறுப்போட பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் தான் முக்கியம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்பை பார்த்துக்கோங்க சகோதரி. நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களமாடுறதுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு, துணை, தமிழ் எண்ணம் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பக்கம் தான் வந்து நிற்போம். அதனால் வந்து இப்போது ஆண்டுகிட்டு இருக்க அரசாக இருந்தாலும் மீண்டும் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தாலும் பார்த்திங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸை தொடர்ந்து கேள்வி கேட்போம். உங்களை மாதிரியான சகோதரிகள் இதுக்காக வந்து தோண்ட விடக்கூடாது. நீங்கள் உங்களோட உடம்பு பார்த்துக்கோங்க, திருப்பி மீண்டெழுந்து வாங்க. தாயும் செய்யும் நலம் அப்படிங்கிற ஒரு செய்தி அந்த குழந்தை பிறதுக்கு அப்புறம் நம்ம வந்து கேட்கணும். மீண்டும் நீங்கள் அரசியலில் வந்து களம் காணணும். உங்களை எவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயமுறுத்தணும்னா அவன் உங்களோட மூஞ்சை பார்க்கறதுக்கே வந்து பயப்படணும். இந்த நேரத்தில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டனம் தெரிவித்து இதற்காக காணொலி போட்டிருக்கீங்க, பதிவு போட்டிருக்கீங்க, சூப்பர், நல்ல விஷயம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுகொள்ளாமல் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, அதை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய வட்டத்தில் இன்னொரு கான்ட்ரவர்சி வந்து கிளம்புது. மேதகு தலைவர்னா யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். மேதகு அப்படின்னு தலைவர் மட்டும் தான் கூப்பிடுவோம். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து நாம் தமிழர் கட்சியை ஒருங்கிணைப்பாளர் வந்து சீமான் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா தலைவரும் கூட்டா ஒத்துக்க மாட்டார். அப்படியே வந்து பின்னாடி தலைவர் படத்தை தான் வந்து காட்டுவாப்புல. இது அவருக்கே உண்டான ஒரு பழக்கம். இது ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, பல காணொலிகள் நானே பார்த்துருக்கேன். ஏன் சில மீட்டிங்ஸில் நேரில் போய் பார்க்குறப்பவும் அந்த மாதிரி பண்ணுறதை நான் வந்து நேரில் பார்த்துருக்கேன். அப்பேற்பட்ட ஒருத்தருக்கு பேருக்கு களங்கம் விளைவிக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்களா நினைங்க தெரியலங்க. இந்த நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு பெண் பொறுப்பாளர் இருக்காங்க, பல புரட்சிகரமான நடவடிக்கை எடுக்கக்கூடியவங்க. அவங்க வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க, மேதகு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை போடுறாங்க. தலைவர் சீமான் அப்படின்னு போட்டால் கூட ஓகே, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தலைமை வைக்கிறனால பார்த்தீங்கன்னா தலைவர் ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டு மேதகு தமிழின தலைவர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கமா இல்லாமல் அப்படியே அடுத்த வார்த்தையிலே வந்து சீமான் அப்படின்னு போட்டோன்னே பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது சித்தாந்த அரசியல் இல்லையா, சித்தாந்தத்துக்காக வந்த அரசியல், எந்த ஒரு தனி மனிதையும் பார்த்து ஹீரோ வர்ஷிப்புக்காக வந்த அரசியல் இல்லை. அப்படிங்கிறனால பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொதித்தெழுந்து தேசிய தலைவரை யார் கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது, அது சீமானவர்களாகவே இருந்தாலும், ஏன் சீமானவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லி வளர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்தை தெரிவித்தோன்னே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு இதே மாதிரி ஏங்க சீமானவர்கள் மாதிரி கம்பேர் பண்ணுறீங்க, ஒரே மேதுகு ஒரே தலைவர் தான், யாருமே வந்து தலைவர் கூட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு கருத்துக்கள் சொன்னாலும் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக் கொடுக்கும் விதமாக இதற்காக பேசிக்கிட்டு சீமானவர்களுடைய வார்த்தையும் மீறி சீமானவர்களுடைய பேரை பங்கம் பண்ணுறதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் விழுந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு இதில் ஒரு பார்வை இருக்குங்க.
அந்த பெண் பொறுப்பாளர் இருக்காங்கல்ல, அவங்க எதை பண்ணாலும் சும்மா பண்ண மாட்டாங்க. இந்த பதிவையே ஏன் அவங்க போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதர்ச்சியா போட்டதில்ல. வேணுன்ட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு கமா போடாம எல்லாரையுமே ட்ரிகர் பண்ற மாரி இந்த ரேஜ் பைட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரியான ஒரு பதிவை போட்டுட்டு, இவ்வளோ நாள் எலெக்ஷன் நடந்துச்சு, கேம்பெயின் நடந்துச்சு, இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நாள் எல்லாம் எலெக்ஷனுக்காக நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொள்கை ரீதியா, உணர்வு ரீதியா நிறைய பேர் டிராவல் பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய பேர் நம்மளோட ஐடி விங்கில் ஆபாச பாசறையிலையும் சேர்ந்தவங்க இருக்காங்க, அடியாட்களும் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் தரம் பார்த்து அன்னப்பறவை மாதிரி பிரிக்கணும் அப்படின்னா டப்புனு இவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டை போட்டால் தானே வேலைக்கு ஆகும். அதனால் உணர்வு ரீதியாக யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு தலைவரை வந்து சீமான் கூட கம்பேர் பண்ணி ஒரு போஸ்ட்டை ஒன்று போட்டுட்டா கீழே வந்து எவன்லாம் உணர்வு ரீதியாக பொங்குறானோ அவனெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சிட்டோன்னா மீதி எவன்லாம் நம்மளுக்காக முட்டு கொடுத்து சூப்பர் அக்கா நீங்கள் போட்ட பதிவு தான் சூப்பர் பதிவு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லறையை வந்து அக்கா மூஞ்சிலே செதற விட்டுருக்கானோ அவனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தன்னுடைய அடியாள் ஆன்லைன் பாசறையில் பல பொறுப்புகளை கொடுத்து அவங்கள வந்து அடுத்த 5 வருடத்துக்கு அவங்களோட தனிப்பட்ட சுயலாபத்துக்காக வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு டெஸ்டிங் பைட்டை போட்டிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த நேரத்தில் எழறதான் நான் மட்டும் இல்லைங்க, பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய கருத்து அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் வந்து பதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயத்தை ஈஸியாக கடந்து போயிட முடியாது. அரசியல் அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே நம்ம பார்க்குற மாதிரியே புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தமிழ் தேசிய தரப்பில் பல பேரோட அதிருப்தியை மட்டும் இல்லாமல் சீமான் அவர்களுடைய பேருக்கு பங்கம் விளைக்கும் தலைவரை வந்து தேவையில்லாமல் எல்லாருக்கூடையும் கம்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு புது ஃபேஷனை உண்டாக்குறது அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம சொல்லணும்னு தோணுச்சு. எது எப்படியோங்க இந்த அராஜக ஆட்சி அப்படிங்கிறது வந்து முடிவுக்கு வருதா அப்படிங்கிறத மே 4ஆம் தேதி வரைக்கும் பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி.